गोपिका जना प्रमद संकुलाः कृष्णा पंकजे क्षणा अमृतधारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. பவந்து பாபானி கதந்து நிஷ்கிருதே கிருதே பிபோ தண்டனமஸ்தி பண்டிதாகாம் நநிஷ்கிருதிக்யோ விதிதா பவாத்ருசமோ இது பிரபோ தத்புருஷா பபாஷிரே. நாம சங்கீர்த்தனத்தினுடைய ஒரு வைபவத்தை அழகா விவரிச்சுருக்கக்கூடிய நாராயண பட்டத்திரி இந்த தசகத்துல பல ஸ்லோகங்களால பாகவதத்துல சொன்னதையெல்லாம் ரொம்ப அழகா சுருக்கி வர்ணிக்கிறார். விஷ்ணு தூதர்கள் யமதூதர்களை பார்த்து சொல்றான், அவன் பாபங்களை பண்ணிருக்கான்னு நீங்க சொல்றேன், ஆனா அதுக்கு பிராயச்சித்தத்தை பண்ணிட்டான், அதாவது பரிகாரத்தை தேடிட்டான்னு நாங்க சொல்றோம். அந்த பரிகாரத்தை அவன் தேடின்றது சரியில்லையா, இல்ல இன்னும் பாபம் மிச்சம் இருக்கான்னு பவந்து பாபா நீ கதந்து நிஷ்கிருதே நீங்கள்லாம் சொல்லணும். அப்ப விஷ்ணு தூதாளுடைய மரியாதையான ஒரு வார்த்தையை பாருங்க. யமதூதாளை பார்த்து கைய கூப்பின்னு சொல்றாளாம், கிருதே பிபோ தண்டனமஸ்தி பண்டிதாகாம். ஏ பண்டிதர்களே, உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்ல, அதனால நீங்க நன்னா யோஜனை பண்ணி சொல்லுங்க. இவன் பரிகாரம் பண்ணிட்டான், ஒரே பரிகாரம் நாராயணான்னு சொல்லிட்டான்னு நாங்க சொல்லிட்டோம், நீங்க அத பரிகாரமா ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றேன். ஏன் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றேன்? அதை சொன்னப்புறமும் என்னென்ன பாபங்கள்லாம் அவனுக்கு மிச்சம் இருக்குன்னு நீங்க பண்டிதர்களா இருக்கிறதுனால, பாமரர்களா இருந்தா நீங்க யோஜனை பண்ணிட்டு இதுக்கு ஒரு விடையை காண முடியாது, பண்டிதர்களா இருக்கிறதுனால சொல்லுங்கன்னு ஏ குருவாயூரப்பா அவர்களுக்கும் மரியாதை கொடுத்து உன்னுடைய விஷ்ணு தூதர்கள் பிராயச்சித்தத்தை பத்தி பேசினான். இத கேட்ட உடனே யமதூதர்கள்லாம் விஷ்ணு தூதாளை பார்த்து திருப்பி கேட்டாளாம், நீங்களே பிராயச்சித்தத்தை சொல்லிடுங்க, எங்களுக்கு தெரிஞ்சு சமாதானம் ஆகல, ஒரு நாராயண நாமம் எப்படி இவன் பண்ணிருக்கக்கூடிய கோடிக்கணக்கான பாபங்களுக்கு பிராயச்சித்தமாகும் எங்களுக்கு தெரியல, அதற்குண்டான காரணத்தை நீங்க சொன்னேன்னா அது ஏத்துக்க முடியுமாக இருந்தால் நாங்க ஏத்துட்டு இவனை விட்டுடுறோமே தவிர எங்க எஜமானனான யமதர்மராஜனிடத்துல போய் சொல்லுவோம் இந்த சம்பாஷணை எல்லாம், அவர் ஒத்துண்டா விட்டுடுறோம், இல்லன்னா மறுபடியும் பாசக்கயிறை எடுத்துட்டு நாங்க வருவோம், நீங்களே அந்த என்ன பிராயச்சித்தம்னு சொல்லுங்கன்னு இது பிரபோ தத்புருஷா பபாஷிரே. குருவாயூரப்பா உன்னுடைய தூதர்கள் சொன்னதுக்கு அவ பதில திருப்பி கேட்டா, அவர்களும் அந்த பதில 22வது தசகத்துல 7வது ஸ்லோகத்துல என்ன சொல்றான்னு பட்டத்திரி ஆரம்பிக்க போறார். அதற்குள்ள இந்த 22வது தசகத்தினுடைய 6வது ஸ்லோகம் இந்த சம்பாஷணையோட முடியறது. அதனுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா, அரமுணர் குணர்ந்த பண்டிதரே ஆற்றும் பாபம் நிற்க இவன் திறமார் பிராயச்சித்தங்கள் செய்த காலை சிக்ஷையுண்டோ அரீரோம் செய்த பாவங்களுக்கு ஆன்ற விளக்கை என முறையே உங்கள் மையடியார் குருவாயோர்கண்ண முழக்கி நின்றாராம் மன்றோம் அப்படின்னு 6வது ஸ்லோகம் 22வது தசகத்துல முடியறது. 7வது ஸ்லோகத்துல ரொம்ப அழகா விஷ்ணு தூதர்கள்லாம் கோடிக்கணக்கான பாபங்கள் நாம சங்கீர்த்தனத்தால எப்படி போயிடும்ன்ற ஒரு விளக்கத்தை யமதூதர்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய ஒரு திருக்கோயில் உங்களுக்கு கவனத்துல இருக்கும். சென்னை பாண்டிச்சேரி
கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்திருக்கக்கூடிய கூவத்தூரிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திலேயும் மதுராந்தகத்திலிருந்து சுமார் 24 கிலோமீட்டர் தூரத்திலேயும் அமைந்திருக்கக்கூடிய நெடுமரம் என்ற சிறிய கிராமத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயிலில் இதோ ஆண்டாள் நாச்சியார், மூலவர், உற்சவர் இவர்களுடைய திவ்ய தரிசனத்தை அடைகின்றோம். எந்த ஆண்டாள் நாச்சியார் நாமசங்கீர்த்தனத்தை பரப்புவதற்காகவே ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவதரித்தாளோ, வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்தாளோ, எந்த உபதேசத்தை செய்தாளோ அவளுடைய திவ்ய தரிசனம் இந்த தசகத்தினுடைய சரித்திரத்திற்கு நமக்கு பொருத்தமாக அமைகின்றது. இதோ மூலமூர்த்தியான ஆண்டாள் நின்ற திருக்கோலத்திலே அழகாக தன்னுடைய கொண்டையை சாய்த்து கொண்டிருக்காமல் நேராக கொண்டையை சார்த்தி கொண்டிருக்கக்கூடிய அழகான திவ்ய சேவை. திலகத்தை தான் சார்த்தி கொண்டு வலது கையிலே கிளியை வைத்துக் கொண்டிருக்காமல் அழகாக தாமரை புஷ்பத்தை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியாருடைய மூலவர் போன்றே இந்த திருக்கோயிலிலே இதோ உற்சவமூர்த்தியினுடைய தரிசனத்தையும் நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம். உற்சவரான ஆண்டாளும் நின்ற திருக்கோலத்திலே அழகாக கண்களை அகல திறந்து கொண்டு வலது கையிலே தாமரை புஷ்பத்தை தான் தாங்கிக் கொண்டிருக்கின்றாள். பெரிய கர்ணபத்திரம், இடது அஸ்தமானது அதாவது திருக்கையானது சற்றே வளைத்து கீழே நீட்டிக் கொண்டிருக்க தன்னுடைய திருவடி சேவையோடு நின்ற திருக்கோலத்திலே கோதை பிராட்டியானவள் ஆச்சரியமான ஒரு தரிசனத்தை நமக்கு இங்கு அளிக்க தொடங்க, அதே திவ்ய தரிசனத்தோடு இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரம் ஆரங்களுடனும் ஜுவாலையுடனும் நமக்கு சேவையை அளிக்க, இங்கு செல்வர் என்று சொல்லக்கூடிய விஸ்வக்ஷேனரானவர் சிறிய உற்சவ மூர்த்தியாக சங்கு சக்கரங்களை தான் தாங்கிக் கொண்டு அபய வரத ஹஸ்தத்தோடு நமக்கு காட்சியை அளிக்கின்றார். அது மட்டுமா, மூலமூர்த்தியான வைகானச முனி, விகனச முனி அமர்ந்த திருக்கோலத்திலே சங்கு சக்கரங்களுடன் 4 திருக்கரங்களுடன் வலது திருவடியை மடித்துக் கொண்டு இடது திருவடியை தொங்கவிட்டுக் கொண்டு காட்சியை அளிக்கின்றார். இதே போன்று இந்த விகனச முனியினுடைய உற்சவமூர்த்தியினுடைய விக்கிரகத்தையும் இதே பரிணாமத்திலே இதோ நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமா, ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய ஒரு வரிசையிலே நம்மாழ்வார் மூலமூர்த்தியாக நமக்கு காட்சியை அளிக்கின்றார். ராமானுஜர் அதாவது உடையவர் மூலவராகவும் இதோ அமர்ந்த திருக்கோலத்திலே கைகளை கூப்பிக் கொண்டு உற்சவமூர்த்தியாகவும் நமக்கு சேவையை அளிக்கின்றார். மணவாள மாமுனிகள் இன்றோ திருவாடி பூரம் எமக்காக வென்றோ ஆண்டாள் அவதரித்தாள் என்று எந்த ஆண்டாள் நாச்சியாரை கொண்டாடினாரோ அந்த ஆச்சாரிய வள்ளல் மூலவராக நமக்கு சேவையை அளிக்க, திருமங்கை மன்னனாக இருந்து ஆழ்வாராக மாறிய திருமங்கை ஆழ்வார் தான் உயர்ந்த கொண்டையோடு மூலவராகவும் உற்சவராகவும் நமக்கு காட்சியை அளிக்க, குலசேகர ஆழ்வார் அவரும் மூலமூர்த்தியாகவும் இதோ உற்சவ மூர்த்தியாகவும் நின்ற திருக்கோலத்திலே நமக்கு காட்சியை அளிக்க, இவர்களுடைய திவ்யமான தரிசனத்தோடு இங்கு மற்றொரு மூலமூர்த்தியான லட்சுமி நாராயணனுடைய திவ்ய தரிசனத்தையும் இதோ அடைகின்றோம். ஆம், அவர் அமர்ந்த திருக்கோலத்திலே அபய ஹஸ்தத்தை தான் தாங்கிக் கொண்டு பின்னால் 2 திருக்கரங்களிலே சங்கு சக்கரங்கள் மிளிர தன்னுடைய மடியிலே மகாலட்சுமியை அமர்த்தி கொண்டு 4வது திருக்கரமானது லட்சுமி நாராயணன் என்பதால் மகாலட்சுமியை அரவணைத்துக் கொண்டிருக்க, லட்சுமி தாயாரும் ஒரு திருவடியை தான் தொங்கவிட்டுக் கொண்டு ஒரு திருவடியை மடித்துக் கொண்டு லட்சுமி நாராயணனை அரவணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திவ்யமான ஆண்டாள், ஆழ்வார், ஆச்சாரியர்கள், விகனச முனி, லட்சுமி நாராயணன் இவர்களுடைய திவ்ய தரிசனத்தோடு நாம் நாராயணியத்தின் 22வது தசகத்தின் 7வது ஸ்லோகத்திற்கு திரும்பிவிட்டோம். விஷ்ணு தூதர்களும் துவங்கி விட்டார்கள். குருவாயிரப்பா, ஸ்ருதி ஸ்மிருதிப்யாம் விகிதா விரதாதயகா புனல்தி பாபம் நலுனல்தி வாசனம் ஆனந்த சேவாது நிகிருந்ததி த்வயம் இது பிரபோ தத்புருஷா பபாஷிரே. யமதூதர்களுடைய கேள்வி நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். கோடிக்கணக்கான பாபத்தை இந்த அஜாமலன் பண்ணிருக்கச்சே, ஒரே ஒரு நாராயணா அப்படின்ற ஒரு திருநாமம் அந்த பாவத்துக்கெல்லாம் பரிகாரமாக இருக்குமா? அப்படியே பாவத்துக்காக பரிகாரமாக இருந்தாலும் யமதூதால் கேட்டார், பாபங்கள் எல்லாம் மொத்தமா ஒரு பரிகாரம் பண்றதுனால தீர்ந்து போயிடாது. பாவத்தினுடைய ஒரு வாசனையானது மிச்சம் இருக்கும். எப்படி ஒரு மூங்கில் காட்டுல ஒரு பெரிய நெருப்பு பிடிச்சிடுதுன்னு சொன்னால் மூங்கில் காடே சாம்பலா போயிடுமா, காடே அழிஞ்சு போயிடும்.
காடே அழிஞ்சு போயிடுத்தே நம்ம நினைக்கச்சே அடுத்த மாசம் ஒரு மழை பெஞ்சதுன்னா கீழே இருக்கக்கூடிய வேர்ல அந்த மழை ஜலம் பட்டுதுன்னா அது துளுக்க ஆரம்பிக்குமா. அப்ப அழிஞ்ச காட்டுக்கு அந்த துளிர்வு எங்க வருது? வேர்ல இருக்கக்கூடிய அந்த வாசனையினால வருது. அதைத்தான் யமதூதால் சொன்னா, யாருக்குமே ஒரு மனிதனுக்கு அவன் பண்ண பாபங்களை எந்த பரிகாரமும் முழுக்க போக்க முடியாது. பாபத்தினுடைய வாசனைன்றது மிச்சம் இருக்கும். அதனால அது எப்படி அவன் போக்கின்னு இருப்பான்? நீங்க தான் காரணம் சொல்லணும்னு கேட்டதுக்கு குருவாயூரப்பா விஷ்ணு தூதால் என்ன சொன்னா, ஸ்ருதி ஸ்மிருதி பியாம் விகிதா விரதா தயகா. ஏ யமதூதர்களே, உலகத்துல ரெண்டு இருக்குன்றத நன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஒன்னு ஸ்ருதின்னு ஒன்னு ஸ்மிருதின்னு ஒன்னு. அத பத்தி ஒரு விளக்கத்தை ஆரம்பிக்கிறார் நாம சங்கீர்த்தனத்தோட வைபவத்தோட. அதையத்தான் செவ்வை சூடுவார் அழகா சொன்னார் தமிழ் பாகவதத்துல. மெய்வினை நீக்கு நூல் எழுத்து வெங்கொள் மெய்வினை பாதகம் மற்றி அங்கினை பெய்வினை முதலிய பிராயச்சித்தமோ செய்வினை குறையும் தீர்க்கோ என்பவே. பண்ண பாபங்களுக்கெல்லாம் பிராயச்சித்தம் எப்படி போகும்னு நீங்க கேட்கிறீங்களே, அப்ப ஸ்ருதி ஸ்மிருதின்றது ரெண்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதான்னு விஷ்ணு தூதால் சொன்னான். யமதூதால் கேட்டா அது என்ன ஸ்ருதி, அது என்ன ஸ்மிருதி, ஒரு எழுத்து ஜாஸ்தியா இருக்கு அவ்வளவுதானேனா. விஷ்ணு தூதால் சொன்னா, ஸ்ருதி ஸ்ருதின்றது காதுகள்ல விழக்கூடிய சப்தமா. அதாவது வேதங்கள் இருக்கே, அந்த வேதங்கள் ஒலி மூலமாகத்தான் நமக்கு வருது. வேதங்களும் பலவிதமான தர்மங்களை நமக்கு சொல்றது, என்னென்ன பாவங்களை பண்ணக்கூடாதுன்னு சொல்றது, அந்த பாவத்துக்கு உண்டான பிராயச்சித்தம் பரிகாரங்களை வேதம் சொல்றது. ஆக ஒளி மூலமாக நமக்கு வரது இருக்க, அதுக்கு ஸ்ருதின்னு பேரு. அடுத்தது ஸ்ருதிக்கு அடுத்தது ஸ்மிருதின்னு பேரு. அந்த ஸ்மிருதினா என்னன்னா, வேதங்களை கொண்டு மகரிஷிகள் வியாசர் வால்மீகி முதலியவர்கள் எல்லாம் நமக்கு தர்ம சாஸ்திரங்களையும் புராணங்களையும் கொடுத்திருக்கா. மனு தர்மசாஸ்திரங்கள்லாம் சட்டமா எழுதி வச்சிருக்கார், அதுக்கு ஸ்மிருதின்னு பேரா. ஆக ஸ்ருதி ஸ்ருதி இதனால வரக்கூடிய பாபங்கள், அதுல பண்ணிருக்கக்கூடிய பரிகாரங்கள்லாம் இருக்கே, அதெல்லாம் பிராயச்சித்தத்தை பண்ணா போயிடும். விஷ்ணு தூதால் சொல்றா எழுத்தி விளக்கி அதை பட்டத்திரி ஒரே வரியில சொன்னார். ஸ்ருதி ஸ்மிருதி புனந்தி பாபம் நலுனந்தி வாசனாமம். இந்த உலகத்துல ஒரு மனுஷன் இருக்கிற வரைக்கும் அவன் ஸ்ருதி ஸ்மிருதியில சொல்லி இருக்கிற பாபத்துக்குண்டான பரிகாரங்கள், ஒரு பாவத்தை பண்ணதுக்கு இந்த கோயில்ல போய் ஒரு அர்ச்சனையை பண்ணணும், இந்த இடத்துல போய் ஒரு அன்னதானம் பண்ணணும், ஒரு வஸ்திரம் ஒருத்தருக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு யாராவது சொன்னால்னா, அந்த காரியங்களை நம்ம பண்ணிட்டோம்னா என்ன ஆகும்னா, ஒரு மனுஷனுடைய ஜீவித தசையில அப்ப வரைக்கும் பண்ண பாபங்கள் போயிடுமா. இன்னி வரைக்கும் தன் பாவத்துக்கு பரிகாரம் பண்ணா இன்னி வரைக்கும் பண்ற பாபம் போகும். ஆனா அதுல ஒரு பெரிய கஷ்டம் என்னன்னா, நாளையிலேந்து அவன் பண்ணக்கூடிய பாபங்கள் எல்லாம் அது தொடர்ந்துட்டே இருக்கும். அதான் அந்த பாபத்தோட வாசனை விடாது. ஆனா விஷ்ணு தூதால் சொன்னா, அஜாமலனுடைய ஒரு விஷயத்துல இதுக்கு பிரசக்தியே இல்லை. ஏன்னா இவன் உயிர் போச்சே நாராயணான்னு சொல்லியிருக்கான். இவனுக்கு உயிரே இல்ல, மறுபடியும் எழுந்து உட்காந்து எங்க பாவத்தை பண்ண போறான். அதனால இவனுக்கு இந்த பாவத்தினுடைய வாசனைன்றது தொடராது. ரெண்டாவது, இவன் நாராயணான்னு சொன்னானோனோ, அத நாராயணான்னு அவன் சொன்னதிலேயே அத்தனை பாபமும் போயிடுத்துனாலாம். எப்படின்னா, 10 வருஷமா ஒரு அறை பூட்டியே இருக்கு. 10 வருஷமா பூட்டி இருக்கக்கூடிய ஒரு அறையில 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த வீட்டை திறந்து ஒருத்தன் ஒரு சின்ன ஒரு விளக்க இல்ல ஒரு எலக்ட்ரிக் பல்பு ஒரு லைட்டை போட்டான்னா போறோம், சட்டுன்னு ஒரு வெளிச்சம் வந்துடுறதா. 10 வருஷமா பூட்டி இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல ஒரு சின்ன விளக்கை ஏத்தினா அங்க இருக்கக்கூடிய அத்தனை இருட்டும் ஓடி போயிடுறது. 10 வருஷமா பூட்டி இருக்க 10 விளக்கு நம்ம ஏத்தணும், இத்தனை நாள் ஏத்தணும், அப்பதான் இந்த இருட்டை ஓட்ட முடியும்னு எப்படி நியதி இல்லையோ, அதே மாதிரி ஸ்ருதி ஸ்மிருதி விகிதா விரதா தயகா புனந்தி பாபம் நலுனந்தி வாசனாம். அந்த நாராயணான்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கு 1000 கோடி ஜென்மத்துல பாபம் பண்ண இருட்ட போக்கிடும்னு தொடர்கிறார் இந்த விஷ்ணு தூதால். அழகான ஒரு சம்பாஷணையோட இந்த அஜாமிலோ பாக்கியானத்துல எவ்வாறு தொடர்கிறார்கள் என்ற ஒரு வைபவங்களை நாம் இந்த நெடுமரத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாள் உற்சவமூர்த்தியின் திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா.